ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. இனி இதயங்களே எடுத்து வாசி நிகழ்ச்சியில் சாமுவேலின் முதல் புத்தகத்துடனான விவிலிய விளக்கங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடங்குவோம். வாருங்கள் நிகழ்ச்சிகள் செல்வோம். உங்கள் சார்பாக தந்தை அவர்களுக்கு வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியை தொடங்குவோம். வணக்கம் தந்தை அவர்களே. முன்னொரு அதிகாரத்தில் நாபாஸ் என்கின்ற ஒரு மனிதன் கடவுளை பற்றி பழித்து பேசும்போது சவுல் கோபப்பட்டு அவனை கொன்று போட்டார் இல்லைங்களா? நான் படிச்சிருக்கோம். ஆனால் இந்த இடத்துல கோலியாத்து கடவுளை பழித்து பேசுகிறான். நீங்கள் சவுலின் அடிமைகள், நான் பிலிஸ்தியன், வந்து போராடு என்றெல்லாம் சவுல் விடுகிறான், சூழலை விடுகிறான். ஆனால் அவன் கோபப்படலை. ஏன்? அப்போ ஆண்டவரோடு இருந்தார், ஆண்டவர் அவரோடு இருந்தார். இப்போ ஆண்டவர் அவரோடு இல்லை, ஆண்டவருடைய ஆவி அவர் மீது தங்கவில்லை இல்லைங்களா? அந்த காட்சி ரொம்ப அழகான காட்சி. நமக்குள்ளாக வருகிற அரட்சணம், நீதியின் தாகம், நீதியின் பால் பற்று வருகின்ற பற்றுறுதி ஆண்டவர் நம்மோடு இருக்கும்போது மட்டும்தான் வரும். கடவுள் நம்மளிருந்து இல்லை, கடவுளுடைய ஆவி நம்மள செயல்படலை அப்படின்னாக்க நீதியின் பால் தாகமோ அநீதி கண்டு பொங்குவதோ இருக்கவே இருக்காது. ரொம்ப முக்கியமான ஒரு காரணம் அது. நமக்குள்ளாக ஒரு நீதியின் அரட்சணம் வருகிறது என்றால், நீதி பற்றி ஒரு தாகம் வருகிறது என்று சொன்னால், நீதிக்காக குரல் எழுப்ப வேண்டும் என்ற ஒரு வைராக்கியம் நமக்குள்ளாக பிறக்கிறது என்றால், ஆணுடைய ஆவியானவர் உயிரோடு நம்ம வாழ்கிறார் என்று அர்த்தமாகும். அதுதான் ரொம்ப அழகான குவாலிட்டி ஆஃப் அ ப்ராஃபெட், எ குவாலிட்டி ஆஃப் அ ரெவல்யூஷனரி இன் தி எஸ்டாப்ளிஷ் கிங்டம் ஆஃப் காட். அரட்சணம் என்பது, அந்த நீதியின் தாகம் என்பது தூயாவின் அடையாளத்தை உங்களால் சுட்டி காட்டுகிறது. நம்ம அடக்கக்கூடாது, நம்ம அது மழுங்க பண்ணக்கூடாது, அதனுடைய குரலை கேட்காம நம்ம இருக்கக்கூடாது. அப்படி கேட்டவர்கள் தான் சபை நிறுவனர்களாக அல்லது மிகப்பெரிய தொண்டு ஆற்றும் புனிதர்களாக மாறியிருக்கிறார்கள் என்பதை நம்ம மறந்துவிடக்கூடாது. அந்த வகையில் பார்க்கும்போது இந்த இடத்துல தாவீது அதே சவாலை கேட்கிறான். சவுல் அந்த சவாலை 40 நாள் கேட்டார். 300 நாள் வெகுண்டெழுந்து ஆண்டவருக்கு எதிராக பேச கொன்றொழித்த அதே சவுல் இப்போது அமைதியாக இருக்கிறார். புதிதாக இந்த தாவீது எப்படி பதில் சொல்கிறார் என்பதை பிற்பகுதி நமக்கு விளக்கி சொல்கிறது. இப்போ பாருங்களேன், இந்த இடத்துல 20ஆம் வசனம். தாவீது விடியற்காலையில் எழுந்து ஆடுகளை காவலன் ஒருவனிடம் ஒப்படைத்துவிட்டு உணவுப் பொருள்களை எடுத்துக்கொண்டு ஈசாய் தமக்கு கட்டளையிட்டவாறு புறப்பட்டு சென்று பாசறையை அடைந்தார். அப்பொழுது இஸ்ரேலின் படைகள் அணிவகுப்பு நடத்தி போர்க்குரல் எழுப்பினர். இஸ்ரேலரும் பெலிஸ்தியரும் எதிரெதிராக அணிவகுத்து நின்றனர். தாவீது தாம் கொண்டு வந்தவற்றை பொருள்களை பாதுகாக்கும் காவலர் பொறுப்பில் ஒப்படைத்துவிட்டு போர்க்களத்துக்குள் ஓடினார். அங்கே தம் சகோதரர்கள் கண்டு நலம் விசாரித்தார். அவர் அவர்களோடு பேசிக்கொண்டிருக்கையில், இதோ காத்து நகரை சார்ந்த பெலிஸ்திய வீரனான கோலியாத் என்பவன் பெலிஸ்தியர் அணிகளில் நின்று வெளித்தோன்றி தான் முன்பு சொன்ன வார்த்தைகளையே மீண்டும் சொன்னான். தாவீது அதை கேட்டார். அவனை கண்ட இஸ்ரேல் அனைவரும் மிகவும் அச்சமுற்று அவன் முன் நின்று ஓடினர். இதோ இருக்கிற மனிதனை பார்த்தீர்களா? இஸ்ரேல் உண்மையாகவே இழிவுபடுத்த இவன் வந்துள்ளான். இவனை கொல்பவனுக்கு அரசர் மிகுந்த செல்வம் அளித்து தம் மகளையும் மனமுடித்து கொடுப்பார். அத்துடன் இஸ்ரேலிடையே அவர் தந்தை வீட்டாருக்கு மட்டும் வரிவிலக்கு செய்வார் என்று இஸ்ரேலர் தங்களுக்குள் பேசிக்கொண்டனர். இந்த காட்சியின் 2ஆம் பகுதியில் தாவீது கோலியாத்துடைய சூளுரையை கேட்கிறார். எப்படி கேட்கிறாரு? எதேச்சியா வந்தார். ஆக்சிடென்டலி he came. ஓகே, பை சான்ஸ் he came there and அவனுடைய சகோதரோடு பேசிக்கிறார், நல்லா விசாரிச்சிருக்கிறாரு. வழக்கம் போல கோலியாத் வருகிறார். வழக்கம் போல அப்பா சொன்னனால இவர் வந்தார், வழக்கம் போல இவன் வரான். இவனுடைய சூளுரையை கேட்டது எதேர்ச்சியினால, ஆக்சிடென்டலாக இவன் கேட்குறான் இல்லைங்களா? அது அப்போ ஒரு அழகான ஒரு செய்தி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இதோ காத்து நகரது மக்கள் அவனை கண்டு அனைவரும் அச்சமுற்று ஓடினர். இதோ இந்த நிற்கிற மனிதனை பார்த்தீர்களா? இஸ்ராயலை உண்மையாக இழிவுபடுத்தி இவன் வந்துள்ளான். இவனை கொள்பவனுக்கு அரசர் மிகுந்த செல்வம் அளித்து மகளை கொடுப்பார். அத்துடன் இஸ்ராயலிடையே அவன் தந்தை வீட்டாருக்கு மட்டும் வரிவிலக்கு செய்வார் என்று பேசிக்கொண்டார்கள். நல்லா பாருங்க, ரொம்ப அழகான ஒரு செய்தி, ரொம்ப அழகான செய்தி. தாவீது எந்த நேரத்திலும் சன்மானத்தை விரும்பி செயல்படுகிறவர் அல்ல என்பதை பற்றி ஒரு எண்ணத்தை நமக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறார். அது எவ்வளோ அழகாக சொல்றார் பாருங்க. இந்த கோலியாத்து பேசுகிறான் பாரு, இவன் எதுக்கு வந்துக்கிறான்? நம்ம ஆளுங்களையும் நம்ம இனத்தையும் இழிவுபடுத்த வந்துக்கிறான்.
நம்மளை எல்லாத்துக்கும் முன்னாடி அவமானப்படுத்த வந்துக்கிறான். அது இவனை ஒரு வேளை நம்ம எதிர்த்து போராடி ஜெயிச்சோம்னா அரசர் 3 விதமான பரிசு கொடுப்பார். ராஜ்யத்தில் பாதி கொடுப்பார், மகளை கொடுப்பார், அவனுக்கு விதி விலக்கு கொடுப்பார். 3 செய்தியில சொல்றார். அக்காலத்தில் வரி வசூலிக்கும் தன்மை இருப்பதை உறுதிப்படுத்துகிறார். 2வது, அரசாட்சியில் அரசன் விரும்பியது போல பிரித்து கொடுக்க உரிமை உண்டு என்கிற நிலையும் உருவாக்குறார். 3வது, அரச மகளை பரிசாக தருகின்ற ஒரு காட்சியும் வழக்கத்தில் இருப்பதை அந்த செய்தி உறுதிப்படுத்துகிறது. இப்ப தாவீது என்ன சொல்லணும்? ஓ, டாக்ஸ் எக்ஸம்ஷனா? அரசுல பாதி கொடுப்பாரா? அரசுடைய மகளை கூட கல்யாணம் பண்ணிக்கலாமா? ஏன் நாம் பார்க்கக்கூடாது என்ற ஒரு எண்ணம் வரலாம் இல்லைங்களா? அவர் முன்னே வந்ததும் கோலியாத்தை எதிர்க்க துணிந்ததும் எதனால்? ஆள் பலத்தில் உயர்ந்தவன் என்பதனாலோ, ஆயுத பலத்தில் சிறந்தவன் என்பதனாலோ, ஆளுமையில் மிக நன்னம்பிக்கை கொண்டிருப்பனோ என்பதனால் அல்ல. முதலாவது. 2வது, அரசன் தருகிற சன்மானத்திற்காகவோ, அரசன் தருகிற வெறும் வெகுமதிக்காகவோ, அல்லது அரசன் தருகிற வரி விலக்குக்காகவோ அவன் போராட வரவில்லை. கூலிக்கு வேலை செய்கிற, சவுலினுடைய சம்பளத்திற்கு வேலை செய்கிற பணியாட்கள் அல்ல, அடிமைகள் அல்ல. இவன் உரிமை குடிமகன், ஆவியினால் இயக்கப்படுகிறவன், நீதிக்காக துணிந்து நிற்கிறவன். அப்ப தாவீது சொன்ன வார்த்தையை வாசிப்போமே, ரொம்ப அழகான வசனம். அப்பொழுது தாவீது தம் அருகில் இருந்தவர்களை நோக்கி, இந்த பெலிஸ்தீனை கொன்று இஸ்ரேலின் இழிவை நீக்குகிறவனுக்கு என்ன கிடைக்கும்? வாழும் கடவுளின் படைகளை பழிப்பதற்கு விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தீன் ஆகிய இவன் யார் என்று கேட்டார். ரொம்ப அழகு. இவனை கொன்ன என்ன கிடைக்கும்? என்ன கிடைக்கும்? நீங்க பேசுறீங்க, நான் சொல்றேன். வாழும் கடவுளாக இறைவனை படிப்ப இவன் யார்? குயிசி கேட்கிறார். ரொம்ப அழகான ஒரு கேள்வி பாருங்க. நீ சவுலின் அடிமைகள், நான் பிலிஸ்தியன். அவன் சொன்ன வார்த்தை. தாவீது அவன் என்னவா பார்க்கிறாரு? சவுலினுக்கு எதிராக இருக்கிற போர் வீரனாகவோ, அல்லது இஸ்ராயல் மக்களை அச்சுறுத்த வருகின்ற படை வீரனாகவோ, இஸ்ராயல் மக்களை இழிபடுத்த வருகிற ஒரு அரசனாக பார்க்கவில்லை. மாறா கடவுளை பழிக்கும் இழி மனிதனாக பார்க்கிறார். கடவுளை இழித்து பேச இவன் யார்? இவனுக்கு என்ன தகுதி இருக்குது? இவன் உடம்பு உயரமா இருந்தா பெருசா? இவன் தலையிலேருந்து கால் வரைக்கும் ஆயுதம் இருந்தா பெருசா? அல்லது பயங்கரம் பயமுறுத்தம் பேசினா பெரிய ஆளாம? அவனுக்கு என்ன தகுதி இருக்குது? எந்த தைரியத்தை அவன் என் சாமியை பத்தி பேசுறான்? இவ்வளோ அழகான ஒரு கேள்வி பாருங்க, ரொம்ப அழகான கேள்வி. இந்த தாவீது செயல்பட நினைப்பதும், அவன் மேல் கோபம் கொள்வதற்கும், சன்மானத்தினால் வருகிற அல்லது வெகுமதியினால் வருகிற அல்லது வரி விலக்கினால் வருகிற சிறப்பு சலுகைக்காக அல்ல. கடவுளை அவன் படித்து பேசவன் யார்? அப்ப என்ன அர்த்தம்? கடவுளின் மனிதன். இந்த குணம் ஏன் சவுலுக்கு வரல? கடவுளின் மனிதராக இல்லை. ரொம்ப புரிஞ்சுக்கணுங்க. நிறைய சமயத்தில் நம்ம கோவப்படக்கூடாது நம்ம சொல்றோம். கோவப்படணும், எங்க படணுமோ அங்க படணும். நிறைய விளக்கங்களை நம்ம சொல்லலாம். ஒரு சின்ன ஒரு நிகழ்ச்சி மட்டும் நான் சொல்லியிருக்கிறேன். அவர் இயேசு கோவப்பட்டார். அரச பவனியை எருசலேமுக்குள் நுழையிறாரு. நுழைஞ்ச பிற்பாடு அந்த நாணய மாற்றுவன் பலகைகளை கவிழ்த்து போட்டார். ஆடு மாடுகளை விரட்டி விட்டார். சவுக்கினால் கயிறு எடுத்து பின்னி அடிக்கிறார். அது ரொம்ப யோவான் நற்செய்தியில் ரொம்ப அழகாக சொல்லுவார். பொறுமையாக உக்காந்து சணலை எடுத்து சாட்டையாக பின்னி, பொறுமை, நிதானம், அப்படியே கசா முசானெலாம் பண்ணலை, எடுத்து கவிழ்த்தாலும் செய்யலை, எல்லாம் செய்கிறார். நாணய மாற்று பலகைகளை கவிழ்த்து போட்டார். ஏன்னா காசு பணம், ஆடு மாடுகள், பணக்காரர்களுடைய காணிக்க பொருள். விரட்டுறாரு, ஓடான்றாரு. அந்த புறாவுக்கிட்ட வந்தோடனே இது எங்கே எடுத்துகிட்டு போ அப்படிங்கிறாரு. பசங்க கேட்டாங்க, ஃபாதர் ஏன் ஃபாதர் புறாவை மட்டும் எடுத்துகிட்டு போங்கிறாரு அப்படிங்கிறாரு. டே விட்டா பறந்துடுமுடா அப்படின்னு. அது இல்லை அர்த்தம். புறாக்கள் ஏழைகளினுடைய காணிக்க, வரிகளுடைய காணிக்க. தான் கோயில் ஒப்புடுக்கப்பட்ட பொழுது கூட ஆடுகளையோ மாடுகளையோ கொடுப்பதற்கு வசதி இல்லாத ஒரு பெற்றோரினால் 2 மாடப்புறாக்களையும் காட்டுப்புறாக்களையும் காணிக்க கொடுத்தாங்க. அவருக்கு தெரியும், ஏழைகளுடைய காணிக்கையை அவமரியாதைப்படுத்தக்கூடாது, எடுத்துட்டு போங்க. எவ்வளோ அழகான நிதானம் தவறாத ஒரு கோபம், எவ்வளோ நிதானம் தவறாத கோபம், ரொம்ப அழகான கோபங்க. இந்த நிதானம் தவறாத கோபம் நம்மளுக்கு வேணும். நிதானம் தவறான கோபத்தை அன்னாஸ் முன்னாடி, அன்னாஸ் பெரிய ஆள், இவர் கை கட்டி நிற்கிறார், பின்னாடி கயிறு போட்டு கட்டிக்கிறாங்க, தலை குனிஞ்சு நிற்கிறாரு. நைட்டு ஃபுல்லாக விசாரணை, சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லை, மயக்கம், கலக்கம், திகைப்பு, என்ன ஆகுமோன்ற ஒரு அச்சுறுத்தல் எல்லாம் இருக்குது. இப்போ படைவரன் அறையிறான். ரொம்ப அழகாக கேட்குறாரு, நான் சொன்னதில் எது தப்புன்னு நீ சொல்லு, தப்பு இல்லைன்னா ஏன் அரைஞ்ச? எந்த வாய் ஒரு கன்னத்தில் அரகனுக்கு மறுகணத்தை காட்டுன்னு சொன்னிச்சோ அதே வாய் ஏன் என்னை அறைந்தாய்? நான் சொன்னதில் எது தவறு, எது தவறு என்று எனக்கு காட்டு, இல்லை என்றால் ஏன் அடித்தாய்? கேட்குறா இல்லைங்களா? அறச்சினம் என்பது மிக அழகானது. கஃபர்நாகமே, வானோர்கள் உயர்வாயோ பாதாளம் வரை தாழ்வாய் சொல்றாரு. போய் அந்த குள்ளனரிடம் சொல்லுங்கள், ஏரோதை பார்த்து சொல்றாரு. அந்த பிலாத்தை பார்த்து கலிலேயனுடைய ரத்தத்தை பள்ளி சம்பந்தான்னு இருக்க அவருக்கு ஒரு பாடம் சொல்றாரு.
எதற்காக சொல்றேன் என்றால், கோபம் என்பது ஒரு வல்லமையான ஆயுதம். அதை பயன்படுத்தும் விதத்திலும் பக்குவத்திலும் அதனுடைய பயன்பாட்டு தன்மையிலும் அதனுடைய பலன் இருக்கிறது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இறைவாக்கள் அனைவரும் கோபவாதிகள், மிதவாதிகள் அல்ல. கோபப்படுவதனால், சமூகத்தை சாடுவதனால் இறையரசை கட்டி எழுப்பிய நல்ல மனிதர்கள். ஆக நம்ம அழகான ஒரு பழமொழி இருக்கிறது, குட்ட குட்ட குனிபோனும் முட்டாள், குனிய குனிய குட்டுபோனும் முட்டாள். எந்த இடத்துல நம்ம கேட்கணுமோ அந்த இடத்துல கேட்கணும். நீ ஊமையாக இருக்கும் வரை உலகம் செவிடாகத்தான் இருக்கும். நீ ஊமையாக இருக்கும் வரை உலகம் செவிடாகத்தான் இருக்கும் என்று உலக புகழ்பெற்ற புரட்சிவாதி செகுவேரா சொல்கிறார். நாம் ஊமையாக இருந்தோம்னா பல பேர் செவிடாக தான் இருப்பானுங்க. அவங்க காதை திறக்கணும்னா நீங்கள் பேசி தான் ஆகணும். பேச வேண்டிய இடத்துல நீங்கள் பேசாமல் இருந்தாலும், பேசக்கூடாத இடத்துல நீங்கள் பேசினாலும் நீங்கள் கோழை. இப்போ இயேசு ரொம்ப அழகாக பேச வேண்டிய இடத்தில் பேசினார். இறைவாக்கள் பேச வேண்டிய இடத்தில் பேசினார்கள். அது அரசவையாக இருக்கட்டும், அல்லது ஆலய முற்றமாக இருக்கட்டும், அல்லது மக்களுடைய பொதுவெளியாக இருக்கட்டும், பேசினார்கள். சொற்களினால் பேசினார்கள், செயல்களினால் பேசினார்கள், சாடினார்கள், இறையரசை கட்டி அடிப்பார்கள். இன்றைக்கு நமக்கு கோபம் என்பது ஒரு மிகப்பெரிய தீமையாக சொல்லப்படுகிறது. கோபம் என்பது, அரச்சனம் என்பது மறக்கப்படுகிறது. அரச்சனம் தேவை. அரச்சனம் மட்டுமே நீதி நிலைநாட்டும். நம்மை வீரியமுள்ளவர்களாய் மாற்றுவது அரச்சனம். ஜஸ்ட் ஆங்கர். அதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நம் பிள்ளைகளுக்கு சொல்லுகிறோம், ரௌத்ரம் பழகு என்று சொல்கிறார்கள். என்னது? அநீதியை கண்டு பொங்கி எழும் ஒரு நல்ல குணம் இருக்கு. அது இறைவாக்கினுடைய ஒரு குணம், மெஸ்ஸியாவுக்கான ஒரு குணம். அந்த குணத்தை நம் பிள்ளைகளுக்கு கற்றுத்தர வேண்டும். ஓடிப்போ, பயந்துக்கோ, பொழைச்சிக்கோ என்று பிழைக்க சொல்லிக் கொடுக்கிறோம் தவிர வாழ கற்றுக்கொள்வது கிடையாது. பொழைச்சிக்கலாம், எங்கன்னா ஒரு இடத்துல பொழைச்சிக்கலாம், சத்தம் போடாமல் இருந்து பொழைச்சிக்கலாம் என்று நம் பிள்ளைகளுக்கு கற்றுத்தருகிறோம் ஒழிய வாழ கற்றுக் கொடுப்பது என்பது ரௌத்ரம் பழகு என்பது. கோவப்பட வேண்டிய இடத்தில், துணிந்து கேட்க வேண்டிய இடத்தில் கற்றுக் கொடுக்க வேண்டும். நீதியின் பிள்ளைகளாக வளரணும். அதான் நான் ஒரு மறைகள் கூட சொன்னேன், நிறைய சமயத்தில் நம்ம பிள்ளைங்களை வல்லவர்களால் நடத்த ஆசைப்படுறோம் ஒழிய நல்லவர்களால் நடத்த ஆசைப்படுறதே கிடையாது. நம்முடைய பிள்ளைகளை வல்லவர்களாக வளர்த்து ஆசைப்படுகிறோம், ஆனால் நல்லவர்களாக வளர்த்து ஆசைப்படுகிறோம். பழக்கத்துக்காக சொல்லுவாங்க, கண்ணே அப்படிலாம் வேணாங்கண்ணே, முன்னேற முடியாது கண்ணே, அப்படி தான் இருக்கும் உலகம், நீ பார்த்து தான் நடந்துக்கணும் என்று நயவஞ்சகமாக நம் பிள்ளைகளுக்கு நஞ்சை கலக்கிறோம். இந்த இடத்துல சொல்லப்படுகிற அழகான கருத்து தாவீது கோவப்படுகிறார். அரச்சினம், கடவுளை பழித்து பேச இவன் யார்? எவ்வளோ அழகான ஒரு கேள்விங்க. இந்த கேள்வியை இப்போ 20 வருஷம் நம்ம கடந்துட்டோம். யாராவது கேட்டாங்களா? ஒருத்தரும் கேட்கல. இது ஒரு பையன் கேட்டான், அதனால தான் அவன் ஹீரோ. நீங்களும் ஹீரோ தான். இந்த கேள்வி கேட்கும்போது நீங்களும் ஹீரோ தான், நீங்களும் தாவீது தான். அதுதான் ஆசிரியர் சொல்றார். அரச்சினம். சவுல் கேட்டார், அப்ப கடவுள் அவரோட இருந்தார், அவனோட ஆவியானோட இருந்தார். இப்ப கேட்கல, ஏன் அவர் கடவுளோடு இல்லை, அவரோட ஆவி இல்லை. இப்ப தாவீது கேட்கிறார், கடவுள் அவரோடு இருக்கிறார். இல்லைங்களா? அது முக்கியம். அடுத்த காட்சிக்கு நம்ம கடந்து போவோம். அதற்கு மக்கள், அவனை கொல்பவனுக்கு இவை அனைத்தும் அளிக்கப்படும் என்று முன்பு சொன்னவாறே பதிலளித்தனர். அவங்க சொல்றாங்க, அவங்களுக்கு புரியல, இவருடைய தன்மையுடைய ஆளுமை, இவருடைய தீர்க்கம், இவருடைய வைராக்கியம், இவருடைய வலிமை அவங்களுக்கு புரியல. அவங்க சொன்னதை திரும்ப திரும்ப சொல்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு சொல்லப்பட்டதே அவர் சொல்கிறார்கள். அவ்வளவுதான். கோலியாத் இதை சொன்னான், சவுல் இதை சொன்னான், அது அவங்களுக்கு தெரியும். they are only people of information, not inspiration. நிறைய சமயத்தில் நாம் பீப்புள் ஆஃப் இன்ஃபர்மேஷனாக இருக்கும். அதை தெரியும், இதை தெரியும், அப்படி தெரியும், இப்படி தெரியும். அந்த உள் சக்தி ஆளுமையினுடைய வல்லமையின் மனிதர்களாக மாறுவது கிடையாது. அந்த இன்ஸ்பயர்டு பீப்புளாக மாறுறது கிடையாது. தாவீது அப்படி இருந்தார். அவன் சொன்ன சொல்லு, இவன் சொன்ன சொல்லு, இதுக்குள்ள கடவுளுடைய சொன்ன சொல்ல அவன் புரிஞ்சுக்கிட்டார். அதான் ரொம்ப முக்கியம். குறியீடுகளிலிருந்து வாழ்க்கை உண்மையை கற்றுக்கொள்ளுங்கள்பாரு. சாமி கூட சொல்வார், வெயில் அடிக்கும் போதோ பழம் பழுக்கும் போதோ நீங்கள் கரெக்டாக கண்டுபிடி காலம் என்ன, எத்தகைய காலம் புரிஞ்சுக்கிறீங்க. அதே போல தான் கடவுளுடைய செயல்பாடும். கடவுளுடைய செயல்பாட்டை அன்ற நிகழ்வு நம்ம கண்டுக்கல அப்படின்னம்னாக்க சவுளை போல, அல்லது ஒரு நாபாசை போல, அல்லது சவுளின் படைத்தவர்களை போல நம்ம போவோம். கோலியாத்து வாழ்வார்கள், வெல்வார்கள். அவருடைய எதிர்ப்பிற்கு யாரும் இருக்க முடியாது. ஒரு தாவீது வர வேண்டும். எப்போ? நம் உள்ளத்தில் கடவுள் பேசுவதை கேட்க வேண்டும், புறத்தை கடவுள் பேசுவதை கேட்க வேண்டும், இரண்டையும் இணைத்து செயல்பட வேண்டும். அதுதான் தாவீதுடைய செயல்பாட்டு தன்மை. ஆசிரியர் அதுதான் ரொம்ப அழகாக சொல்றார். ஒரு ஒட்டுமொத்த சமுதாயம் சிந்திக்காத ஒரு சிந்தனையை இந்த சின்ன பையன் சிந்திக்கிறான். கடவுளை பழித்து பேச இவன் யார்? யாருமே கேட்கலைங்க அந்த கேள்வியை. இவர் கேட்கிறார். நிறைய பேர்ட்ட விடர்ச்சி, அதை கொடுப்பாரு, இதை கொடுப்பாரு, அப்படி கொடுப்பாரு, இப்படி கொடுப்பாரு, அப்படி ஆகும், இப்படி ஆகும். இவன் யார்? ஹவ்? வை? அந்த கேள்வி பிறந்த பொழுதுதான் வெற்றியின் வாசல் திறக்கப்படுகிறது. இந்த 26ஆம் வசனத்தில் ஒரு சின்ன கருத்து சொல்ல ஆசைப்படுறேன். அது முதன்முறையாக இந்த வர்ணனையை சொல்லுகிற ஆசிரியர் வாழும் கடவுள் என்கின்ற வார்த்தை பயன்படுத்துகிறார். வாழும் கடவுள், வாழும் கடவுளின் படைகளின் ஆண்டவர், லார்ட் காட் ஆஃப் சபாவோத், லார்ட் காட் ஆஃப் சபாத் என்று இந்த வார்த்தை வருகிறது. வாழும் கடவுளின் படைகளின் ஆண்டவர் என்றது பல இடங்களில் திருப்பாடலில் படைகளின் ஆண்டவர் என்ற வார்த்தை வருகிறது. வாழும் கடவுள் என்கிறது காட் ஆஃப் த லிவிங்
லிவிங் காட் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். இது வந்து பல விளக்கங்களுக்கு நம்ம இட்டு செல்கிறது. மோசேயிடம் இறைவன் தன்னை வெளிப்படுத்துகிறார். என்ன வெளிப்படுத்துகிறார்? ஐ ஆம் ஹூ ஐ ஆம். இருப்பவராய் இருப்பவர் நாமே. என்ன அர்த்தம்? வாழ்கிறவர் நானே, உன்னோடு வாழ்கிறவர், உன் சுகதுக்கங்களில் பங்கேற்கிறவர், உன்னை வாழ வைக்கிறவர் நாமே. அதான் முன்னோடு வாழ்கிறவர் நாம். யோபு 19:25-26 வாசிங்களேன். ஏனெனில் என் மீட்பர் வாழ்கின்றார் என்றும் இறுதியில் மண்மேல் எழுவார் என்றும் நான் அறிவேன். என் மீட்பர் வாழ்கிறார், என்னை மீட்கிறவர் வாழ்கிறார், அவர் வாழும் கடவுள். இது வந்து மீட்பு திட்டத்தின் இறுதி பகுதியிலே ஞான இலக்கியங்களிலே மிக அதிகமாக சொல்லப்படுகிற வார்த்தை. மோசேயுடைய வாய் வார்த்தைகளிலும் சொல்லக்கூடிய வார்த்தை இருக்கிறவராக இருப்பவர் நாமே வாழும் கடவுள் என்று சொல்கிறார். இந்த வாழும் கடவுள் உயிருள்ள கடவுள், உயிர் வாழ்கிற கடவுள், நம் மீது அக்கறை கொண்டவராக இருக்கிறார். 1 பேதுரு 5:7 வாசிங்களேன். உங்கள் கவலைகளை எல்லாம் அவரிடம் விட்டு விடுங்கள், ஏனென்றால் அவர் உங்கள் மேல் கவலை கொண்டுள்ளார். உங்கள் மேல் கவலை கொண்டுள்ளார், உங்கள் மேல் அக்கறையாக இருக்கிறார் என்று கூட நம்ம சொல்லலாம். பழைய மறுப்பில் உங்கள் மேல் அக்கறையாக இருக்கிறார். He cares for you என்று ஆங்கிலத்தில் சொல்கிறார்கள். அந்த வகையில் பார்க்கும்போது கடவுள் வாழ்கிறவர். அந்த வாழும் கடவுள் தனிப்பட்ட முறையில் ஏதோ பொருளாகவோ ஒரு கொள்கையாகவோ ஒரு ஐடியாலஜியோ இல்லாமல் நம்மோடு வாழ்கிறார், நம் சுகங்களில் பங்கேற்கிறவராக இருக்கிறார். 1 அரசர் 18ஆம் அதிகாரத்தில் 27ஆம் வசனத்தில் வாசிச்சோம் அப்படின்னு வச்சுங்களா, ஒரு அழகான ஒரு செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. கார்மெல் மலையில் பாகாலின் இறைவாக்களுக்கும் யாவே இறைவனுடைய இறைவாக்களிடையே போராட்டம் நடக்கிறது. அப்போ எலியா இறைவாக்கள் பாகால் இறைவாக்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுவார். 1 அரசர் 18:27. எலியா அவர்களை கேலி செய்து, இன்னும் உரத்த குரலில் கத்துங்கள், அவன் ஒரு தெய்வம், ஒருவேளை அவன் ஆழ்ந்த சிந்தனையில் இருக்கலாம், அல்லது ஒதுக்குப்புறம் போயிருக்கலாம், அல்லது பயணம் செய்து கொண்டிருக்கலாம், அல்லது தூங்கி கொண்டிருக்கலாம், அவன் விழித்தெழ வேண்டியிருக்கும் என்றார். வந்து பாவால் இருக்கிற இரண்டை பார்த்து கூப்பிடுறாங்க. அந்த கடவுள் வந்து பேசவும் இல்லை, பதில் சொல்லவும் இல்லை, நெருப்பு வரவும் இல்லை, பழிப்படத்தை சுற்றி எரியவும் இல்லை. இப்போ சொல்கிறாரு, உங்கள் சாமி தூங்கினா தூங்கிட்டு இருக்கோம், ஒரு வாக்கிங் போயிட்டார் என்னமோ தெரில, அல்லது வெளியே நேச்சுரல் காலுக்கு போயிட்டாரோ தெரில, இன்னும் கற்றுக்கின்றார். எது சொல்லுகிறார்? உங்கள் கடவுளுக்கு காதிருந்தும் கேட்கவில்லை, கண்ணிருந்தும் பார்க்கவில்லை, வாயிருந்தும் பேசவில்லை, பார்க்காத பேசாத கேட்க இல்லாத ஒரு கடவுளா என்ற ஒரு கேள்வியை முன்பாக வைத்து கேள்வியாக அவர் பேசுகிறார். அது ஒரு அப்போலஜெட்டிக். அது வந்து யாவை இறைவனை உயர்வுபடுத்தியும் பாகால் கடவுளை வந்து அவருடைய உண்மைகளை உரைத்தும் அந்த பகுதி சொல்லப்படுகிறது. அதை போலவே திருப்பாடல் 121:3-4 வசனங்கள் வாசிப்போமே. அவர் உம் கால் இடராதபடி பார்த்து கொள்வார், உம்மை காக்கும் அவர் உறங்கிவிட மாட்டார். இதோ இஸ்ரேலை காக்கிறவர் கண் அயர்வதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. உன்னை காக்கிறவர் கண் அயர்வதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. இப்போதும் காப்பார், எப்போதும் காப்பார், போகும்போதும் காப்பார், வரும்போதும் காப்பார், உன்னை என்னாலும் காப்பார். அந்த வாழும் கடவுள் எதற்காக வாழ்கிறார்? உனக்காக வாழ்கிறார். அதுதான் ரொம்ப அழகான செய்தி. உயிருள்ள வாழும் கடவுளின் பெயரை பழிக்க இவன் யார் என்று கேட்கும்போது, அவர் எங்களின் தெய்வம், எங்களுக்காக வாழும் தெய்வம், எங்களை வாழ வைக்கும் தெய்வம் என்பதை சொல்லாமல் சொல்ல ஒரு அறிக்கையாக, விசுவாச அறிக்கையின் கோட்பாடாக அந்த இடத்துல இருக்கிறார். ஏன்னாக்க நாடு கடத்தப்பட்ட பொழுது மார்தூக் கடவுளுக்கும் யாவே கடவுளுக்கும் சண்டை நடந்ததாக மக்கள் நினைத்தார்கள். இஸ்ராயலின் படைகள் பபிலோன் படையோடு மோதிய பொழுது அந்த படைகளின் இடையே இருந்த சண்டையானது இரு கடவுளுக்கு இடையே இருந்த சண்டையாக பார்க்கப்பட்டது. அண்மை தொன்மை கிழக்கு நாடுகளுடைய கடவுள் பற்றிய கொள்கை, கடவுள் பற்றிய எண்ணம் அப்படிப்பட்டதாக இருந்தது. யாவே கடவுளும் மார்தூக் கடவுளும் சண்டை போட்டார்கள். யாவே கடவுள் தோற்று போனார், மார்தூக் கடவுள் வென்றார். ஆக அவர்களுக்கு நாங்கள் அடிமையானோம் என்று அவர்கள் நினைத்தார்கள். இந்த காம்பேக்ட் நரேட்டிவ் ஐடியாலஜி எங்கிருந்து வருது பாருங்க. ஒத்தைக்கு சண்டை போடும்போது யார் ஜெயிக்கிறோம் அவங்களுக்கு நாங்கள் அடிமையாகிறோம். இப்போ நாங்கள் அவர்கள் அடிமை என்றால் அவருடைய கடவுள் வெற்றி பெற்றார், நம்முடைய கடவுள் தோற்று போய்விட்டார், நம்முடைய கடவுள் இறந்து போனார், கொன்று போட்டார், வென்று கொன்று போட்டார்கள். ஆக நம் கடவுள் இறந்து போட்டார் என்ற ஒரு எண்ணம் இருந்த காலகட்டத்திலே இறைவனை பற்றிய செய்தி ஒரு நெயோ தியோடிசி என்று சொல்வார்கள். புது இறை கொள்கையை ஆசிரியர் முன்வைக்கிறார். வாழும் கடவுள், வாழ்கிற கடவுள். புதிய ஏற்பாட்டின் கடவுளில் வந்து ஏசு சொல்லும்போது அவர் இறந்தோரின் கடவுள் இல்லை, உயிர் வாழ்கிறோரின் கடவுள், வாழ்வோரின் கடவுள் என்று சொல்லி அபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோபின் கடவுள், உன் கடவுள், என் கடவுள், எல்லாம் அவரே என்று சொல்லி இயேசு அந்த கருத்தை உறுதிப்படுத்துவார், நிறைவு செய்வார். ஆக வாழ்கிற இறைவன் தாவீது கண்டுகொள்ளப்பட்ட இறைவன், வாழ்கிற இறைவன் தாவீதின் இறைவன். அந்த வாழ்கிற இறைவன் தாவீதை வாழ வைப்பார் என்ற செய்தி சூட்சமாக சொல்லி அந்த ஒரு காரணத்திற்காக அவர் வாழ்கிறவர்,
நீ பேசுகிறதை கேட்கிறவர், நீ நிந்தனையை கண்டு அவர் வருத்தப்படுகிறவர். அப்படிப்பட்ட கடவுளை நீ பழித்து பேச நீ யார் என்ற ஒரு அரட்சணத்தோடு போராடுகிற தாவீதை இந்த பகுதியை நமக்கு சுட்டி காட்டுகிறது. 8 வசனங்கள் 6 வசனங்களை நான் துணைக்கோள்கள் மேற்கோள் காட்டினேன். அந்த வாழும் கடவுள் பற்றி ஒரு அழகான செய்தி நான் சொன்னேன். நம்ம புரிஞ்சுக்கணும். அது வந்து யோபு 19:25 சொல்லுகிறது, என்னை மீட்கிறவர் உயிரோடு இருக்கிறார், நான் உயிர் வாழ்வதும் உயிர் பிழைப்பதும் அவர் கையில் இருக்கிறது. அவர் வாழ்கிறார், நான் வாழ்வேன், நீங்கள் நிறைவாழ்வு வரும்படி என்னையே நான் அர்ச்சனையாக்கிறேன் என்று யோவான் 17:17 ஆண்டவர் சொல்கிறார். அப்போ ஆண்டவர் கொடுத்த வாழ்வினால் நாம் வாழ்வோம். என்னை உண்பவன் என்னால் வாழ்வான், நானே வானின்று இறங்கி வந்துள்ள உயிருள்ள உணவு என்னை உண்பவன் வாழ்வான். அந்த உயிர் வாழ்தல் மிக அழகான கருத்து. பைபிளில் வந்து வாட் இஸ் கிவிங் லைஃப், அது மிக அழகான கருத்து. இந்த இடத்தில் அது இடம்பெறுகிறது. வாழும் கடவுள், உயிர் தருகிற கடவுள், வாழ வைக்கும் கடவுள் என்ற செய்தியை தாவீது உணர்ந்து கொண்டதனால் தாவீது கோலியாத்துக்கு எதிராக பொங்கி எழுகிறார். அடுத்த வசனத்துக்கு நம்ம இந்த பகுதியை நம்ம நிறைவு செய்வோம். 28ஆம் வசனத்துக்குள்ளாக நம்ம கடந்து போகும்போது அந்த பகுதியை நம்ம ரொம்ப அழகான பகுதியாக இருக்கிறது, அதை நம்ம வாசிப்போம். அதில் ஒரு இப்ப தாவீது பெத்லகேமிலிருந்து தன் தந்தையினால் அறிவுறுத்தப்பட்டு அவர் பொருட்களை தூக்கி கொண்டு ஊருக்கு வருகிறார். அப்ப அங்க எதேச்சியா வந்து கோலியாத்தினுடைய சூளுரை கேட்கிறார், பொங்கி எழுகிறார், மக்கள்கிட்ட கேட்கிறார். மக்கள் சொல்றாங்க. அடுத்து அண்ணன் தம்பிகிட்ட வர்றார். காட்சி அங்கிருந்து இங்க வந்து, இங்கிருந்து இங்க வந்து, இந்த க்ளோஸ்அப்ல போயிட்டே இருக்குது கேமரா. போவோம் நம்ம. மக்களோடு அவர் பேசிக் கொண்டிருந்ததை அவர் மூத்த சகோதரன் எலியாபு கேட்டு தாவீது மேல் வெஞ்சினமுற்று, நீ ஏன் இங்கு வந்தாய்? அந்த சில ஆடுகளையும் பால் நிலத்தில் நீ யாரிடம் ஒப்படைத்தாய்? உன் செருக்கையும் ஆணவத்தையும் நான் அறிவேன், ஏனெனில் போரை வேடிக்கை பார்க்கத்தான் நீ இங்கு வந்துள்ளாய் என்றார். நல்ல அழகான ஒரு கருத்து, நல்ல அருமையான கருத்து. அதான் வந்து 2 முக்கியமான கருத்துக்கள் நம்ம குட்டி பார்க்கணும். உலகம் 1000 சொல்லட்டும், உனக்கு நீதான் நீதிபதி என்னொரு மேற்கோள் இருக்கிறது. யார் வேணாலும் என்ன வேணாலும் பேசுவாங்க. ஆனால் வந்து if you are firm in what you are doing, you will succeed என்பது அழகான ஒரு வரையறையாக சொல்லப்படுகிறது. இப்போ வந்து எலியாபு மூத்த அண்ணன், அறிவில், உடல் வலிமையில், ஆள்பலத்தில், போர் வலிமையில் சிறந்தவன், போர் படையில சேர்ந்து போர் வீரனாக இருக்கிறான். அவனால முடியாததை தம்பிக்கு சொல்ற கேட்கிறான். இல்லை, நாங்கள் பயப்படுறோன்னு சொல்றானே, ஒரு கோபம் வருது, ஒரு ஈகோ டச் ஆயிடுச்சு. அப்போ ரியாக்ட் பண்ணுறான். என்ன ரியாக்ட் பண்ணுறான்? 3 வகையில் ரியாக்ட் பண்ணுறான். ஒன்று வெஞ்சுனமுற்று, அது சினம்னே வந்து கொடுமையான வார்த்தை. வெஞ்சுனமுற்று, அப்படியே அந்த ஆஃப் என்ற அந்த வார்த்தை வந்து அப்படியே வார்த்தை அப்படி கொட்டுறது, அள்ளி தெளிக்கிறது. அந்த வெறுப்பையும் காழ்ப்புணர்வையும் அப்படியே வந்து அப்படியே தெளிச்சு அவனை வந்து காயப்படுத்துறது. அதான் அந்த வெஞ்சினம் என்பது எபிரேய மொழியில். அப்போ சொல்லும்போது சொல்றாரு, நீ ஏன் இங்கு வந்தாய்? why did you come here? ஏன் இங்கே வந்த? உனக்கு இங்கே என்னடா வேலை? இரும்படிக்கிறது ஈக்கு என்ன வேலை? உனக்கு சம்மதம் இருக்குதா? ஏன் இங்கே வந்த? அதான் அருமையான அர்த்தம், ரொம்ப அழகான அர்த்தம். அவன் வேண்டப்படாதவனாக, அங்கே தவிர்க்கப்பட வேண்டியவனாக இருக்கிறார். நீ ஏன் இங்கே வந்த? வாட்ஸ் ஜாப்? அவன் வெஞ்சுனம் முற்று அவன் சொல்லுகிறான். என்ன சொல்ல? நீ ஏன் இங்கு வந்தாய்? கேள்வி பாருங்க. வை, ஏன் இங்கு வந்த? எதுக்கு இங்கே வந்த? உனக்கு இங்கே என்ன வேலை? அதான் அதனுடைய வார்த்தையின் அர்த்தம். 2வது பாருங்க, அந்த சில ஆடுகளை உள்ள சில ஆடுகளை நீ மேய்க்கிறதே ஒரு 2-3 ஆடு, அதையும் அம்மோன் விட்டுட்டியாடா? எவ்வளோ ஒரு கேவலமான ஒரு இடி சொல் பாருங்க. உனக்கு இங்கே என்ன வேலை? எதுக்கு இங்கே வந்த? அப்பான்னு அதனால வந்தா அவன் தெரியும். ஆனால் இவனுக்கு சொல்கிறான், நீ ஏன் இங்கே வந்து உனக்கு என்ன வேலை? 2வது கேள்வி வந்து, நீ மேய்க்கிறதே ஆடு மேய்க்கிறது, அந்த ஆடு மேய்க்கிறது 4-5 ஆடு தான் மேய்ச்சிருக்கிற, அதையும் விட்டுட்டு வந்துட்டியா? பொறுப்பு இல்லை, ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை. எதுக்கு வந்துக்கிற? வேடிக்கை பார்க்க வந்துக்கிற. அவன் கத்துவான், நாங்கள் சண்டை பார்க்க வேடிக்கை பார்க்க வந்துக்கிறியா? யூ ஆர் ஸ்பெக்டேட்டர். He does not know he is a participant. இனிய இதயங்களே, எடுத்து வாசி நிகழ்ச்சியில் சாமுவேலின் முதல் புத்தகத்துடனான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பகுதியில் பார்ப்போம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. எங்கே நம்ம அடக்குமுறை பிரயோகப்படுத்துகிறோமோ, எங்கே நம்ம வந்து அவமானப்படுத்த நினைக்கிறோமோ, அப்பொழுதெல்லாம் அடிமைப்படுத்த நினைக்கிறோம் என்பதை நம்ம மறந்துவிடக்கூடாது. உன்னை வந்து அடக்கவும், அடக்கி வைக்கவும், ஒடுக்கவும், ஒடுக்கி வைக்கவும் யாராவது தலைப்பட்டார்கள் என்று சொன்னால், நீ வந்து அடங்கி போவதும் ஒடுங்கி போவதும் உன்னுடைய தன்னம்பிக்கையற்ற தன்மையும் இறை நம்பிக்கையற்ற தன்மையும் சுட்டி காட்டுகிறது.